ஹalleluya 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 உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் கர்த்தரை உயர்த்துகிறோம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பருமாகிய கர்த்தரை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, உங்க நாமத்தை உயர்த்துகிற, உங்க நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் நான் கடந்து வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணின கர்த்தருடைய எல்லா நாமத்தின் மகிமைக்கு ஆண்டவரே எங்கள் ஒப்புக் கொடுக்கிற ஐயா. ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரே, உங்க கிருபையினால் ஆண்டவரே இந்த காலவரை நேரங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படியாக தெய்வத்தின் நாமம் மகிமைப்படும்படியா ஆண்டவரே எங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. நன்றியோடு கர்த்தரை துதிக்கிறோம். எங்கள் கண்மலையின் தேவனாகிய ஆண்டவரை உயர்த்துகிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ நன்றி ஆண்டவரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, சோதியும் நீரே, எப்பொழுதும் நீரே. ஆதியும் நீரே, ஓ அந்தமும் நீரே, சோதியும் நீரே, எப்பொழுதும் நீரே. காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, எப்பொழுதும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, எப்பொழுதும் நீரே. காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். சாய்ந்ததை நீரே, தாதியும் நீரே, தாவரம் நீரே, எக்காரணம் நீரே. சாய்ந்ததை நீரே, தாதியும் நீரே, தாவரம் நீரே, எக்காரணம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையும் நீரே, எப்பாதையும் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையும் நீரே, எப்பாதையும் நீரே. காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இந்த வேளையில் மாறாதவர் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இந்த வேளையில் மாறாதவர் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன்.
வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். மீட்பரும் நீரே, என் மீட்பரும் நீரே, மேன்மையும் நீரே, என் மகிமையும் நீரே. மீட்பரும் நீரே, என் மீட்பரும் நீரே, மேன்மையும் நீரே, என் மகிமையும் நீரே. காலத்திலும் தேவநாமத்தை மகிமைப்படுத்தி ஆமென். துதிப்பேன் துதிப்பேன், வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனாம் என் சர்வமும் நீரே. தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனாம். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. ஹல்லேலூயா, ஆராதனை உமக்கே, ஆராதனை. பலவீன நேரங்களில் திருவை தந்தீரையா, இந்த பலவீன நேரங்களில் திருவை தந்தீரையா. இயேசுராஜா என் நலனானி, எதற்கு பயமில்லையே. இயேசுராஜா என் நலனானி, எதற்கு பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஹல்லேலூயா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஒருத்த கூட ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஹல்லேலூயா ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கரங்களை தட்டியில நல்ல கால்களுக்காக தேவன் நமக்கு பாராட்டின அவருடைய எல்லா மேன்மைக்காக குருபைகளுக்காக தகப்பனாகி ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு வருகிற அவருடைய எல்லா பலத்திற்காக நன்மைகளுக்காக ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மை காண்கிற ஒருவர், நம்மை காக்கிற ஒருவர், நம்மை உலகாது பிடிக்க நம்மை நடத்துகிற ஒருவர், நம்முடைய தேவைகளை சந்திக்கிற ஒருவர், அற்புதங்களை செய்கிற ஒருவர், அதிசயங்களை செய்கிற ஒருவர் நமக்காக 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 ஓ பரலோக தேவனை நோக்கி ஒவ்வொரு நாளும் பரிந்து பேசிக்கொண்டே அவர் இருக்கிறார். ஓ கர்த்தருடைய வார்த்தை நமக்கு எதிராக வர போகும்போது கூட ஆண்டவர் நமக்கு ஆதரவராக, ஆண்டவர் நமக்கு பலனுள்ளவராக, ஆண்டவர் நமக்கு திடனுள்ளவராக, ஆண்டவர் நம்மை நடத்துகிறவராக, நமக்கு நன்மைகளை கொண்டு வரக்கூடிய தேவனாக அவர் நம்மோடு கூட இருக்கிறபடினால் ஹல்லேலூயா. ஓ எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்திருக்கிறார். இனிமேலும் தேவனாகிய கர்த்தர் தம்மை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு, தம்மை வேண்டுகிற பிள்ளைகளுக்கு, தம் பட்சமாய் நிற்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்ய அவன் போதுமானவராயிருக்கிறார். வார்த்தைகளை கேட்கிற செவிகளின் வழியார், ஓ காணொளி வழியார் இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ மக்களுக்கு கர்த்தர் இந்த நாளிலே ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை, நன்மைகளை, ஓ அதிசயமான காரியத்தை கர்த்தர் செய்வதற்கு அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறபடினாலே உள்ளத்தினாலிருந்து ஆமென். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் உம் கரங்களினால் நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் உம் கரங்களினால் நடத்தி வந்தி மாறாமல் எப்போதும் காத்து கொண்டு. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் உன் கரங்களினால் இது நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் உன் கரங்களினால் இது நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, எதுவும் துணையாக காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, எதுவும் துணையாக காத்திடும் நல்லவரை. காற்றுமில்லை மழையுமில்லை ஆனாலும் வாய்க்காலை திறப்பினிலே. காற்றுமில்லை மழையுமில்லை ஆனாலும் வாய்க்காலை திறப்பினிலே. நீ சொன்னதெல்லாம் உன் கரங்களினால் இது நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் உன் கரங்களினால் இது நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, எதுவும் துணையாக காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, எதுவும் துணையாக காத்திடும் நல்லவரை. கைவிடாமல் விலக்கிடாமல் நோவிட பாதையிலும் தோழவரே. கைவிடாமல் விலக்கிடாமல் நோவிட பாதையிலும் தோழவரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் உன் கரங்களினால் இது நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் உன் கரங்களினால் இது நிறைவேற்றினீர். நன்றி நன்றி
நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் எவ்வளோ நன்மைகளை செஞ்சிருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தை ஒன்றும் ஒருபோதும் மாறாது. தேவன் நமக்கு பாராட்டி இருக்கிற அவர் பாராட்டின எல்லா மேன்மை மிகவும் பெரியது. மனுஷன் கொடுக்கிற வார்த்தையை விட, மனுஷனால் கேட்கிற வார்த்தையை விட, மனுஷன் நமக்கு சொல்லுகிற சத்தியத்தை விட, மனுஷன் நமக்கு சொல்லுகிற சோத்திரம் அந்த அங்கலாய்ப்பை விட, அந்த வார்த்தையினுடைய மேன்மையை விட தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிற வார்த்தையினுடைய மேன்மை மிகவும் மேலானது. அது மிகவும் உயர்ந்தது. அது மிகவும் உயர்ந்தது. கர்த்தர் பெரியவர். அவர் அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வதற்கு ஆண்டவர் போதுமானவராயிருக்கிறபடினால் தேவனாகிய ஆண்டவர் தம்முடைய கிருபையினாலும் பலத்தினாலும் தம்மை நம்புகிற பிள்ளைகளை அவர் அறிந்திருக்கிறார். தம் மீது விசுவாசமாய் இருக்கிறவர்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். தம் பக்கமாய் நிற்கிறவர்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இந்த கால வேளையிலும் தேவ சன்னிதானத்தில் நாம் ஒருமித்து ஆண்டவரே உங்க நாமத்தை மகிமைப்படுத்த, உங்க நாமத்தை உயர்த்த, ஆண்டவரே உங்க நாமத்தை உயர்த்த உயர்த்த இன்னும் 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 இன்னுமா தேவ கிருபையில ஆண்டவரே நாங்கள் நிலை நிற்கக்கூடிய பிள்ளைகளாக எங்களை நடத்துவீராக, எங்களை நடத்துவீராக. எங்களை நெருக்குகிற எல்லா போராட்டத்துக்கும், எங்களை உபத்திரவப்படுத்த நினைக்கிற எல்லா உபத்திரவத்தின் கட்டுகளுக்கும் தகப்பன் நீர் கூட இருந்து ஆண்டவரே எங்களை கரம் பிடித்து நடத்தும்படிக்கு நாங்கள் சோப்படுகிறோம். உலக கவலை மனுஷனுடைய இருதயத்தை ஒடுக்கும். உலக கவலை மனுஷனுடைய இருதயத்தை ஆழமாக சோத்திரம் அமைந்திருக்க பண்ணும். ஆனா கர்த்தருடைய வார்த்தை அப்படி அல்ல. நீ எவ்வளவு ஆழத்தில் அமைத்தப்பட்டிருந்தாலும், எவ்வளவு போராட்டத்தின் மத்தியில இருந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் அமைத்தப்பட்டிருந்தாலும் அவருடைய வார்த்தை, அவருடைய வல்லமை, அவருடைய கரம் உன்னை உயர்வாய் கொண்டு போய் நிறுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீ விசுவாசம் உள்ள மகனாய் இருப்பியே ஆனால், விசுவாசமுள்ள தேவ பிள்ளையாயிருப்பாயே ஆனால், இந்த வார்த்தையை கேட்கிற நீ சோத்திரம் கர்த்தருடைய வார்த்தையின்படி சோத்திர விசுவாசிக்க உன்னால் கூடுமேயானால் என் தேவன் அற்புதங்களை உன் வாழ்க்கையில் செய்ய அவர் போதுமானவர். ஹல்லேலூயா. அவர் விரும்புகிறதெல்லாம் அவரை தெய்வமாய் நீ கொண்டிருக்கணும். அவர் விரும்புகிறதெல்லாம் நீ அவர் பிள்ளையாய் மாறணும் என்பதுதான் கர்த்தருடைய விருப்பமே. ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழுவதா, ஆராதிப்போமே அவரை மலைமுறையா, ஆராதிப்போமே அவரை முழுவதா, ஆராதிப்போமே அவரை மலைமுறையா. கர்த்தரை தெய்வமாக கண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. பெருமையானதை முன்னறிந்தனா தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. பெருமையானதை முன்னறிந்தனா தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு இரமாக என் படகை நிரப்பிவிட்டார்.
ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே. வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே. வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. ஆராதிப்போமே அவரை முழுமலையா. ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. ஆராதிப்போமே அவரை முழுமலையா. ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ. ஆமாண்டவரே, அவரையே ஆதரவாய் கொண்டோ. நடுவழியில் நின்று போனதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ. இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ. நடுவழியில் நின்று போனதில்லை. எவ்வளவோ காரியங்கள் நம்ம வாழ்க்கையில வந்திருக்கலாம், எவ்வளவோ விஷயங்கள் நம்முடைய ஜீவியங்களில் கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஒருவேளை நம்முடைய பார்வைக்கு என் வாழ்க்கை வெறுமையா இருக்கு, என் வாழ்க்கை என் ஜீவியம் வெற்றிடமாக இருக்கு, இந்த வெற்றிடத்தை நிரப்ப என்னால முடியல, இந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு ஒருவரால முடியல. ஆண்டவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் அந்த வெறுமையானது, அந்த வெற்றிடத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த வெற்றிடமான இருதயத்தை, வெற்றிடமான மனதை, வெற்றிடமான விஷயங்களை சோதர் உன் ஜீவியத்தை, சூனியமான உன் ஜீவியத்தை தான் கர்த்தர் கேட்கிறார். ஆண்டவர் எதிர்பார்க்கிறதே அதுதான், ஆண்டவர் விரும்புகிறது அதுதான். ஒருவேளை உலகம் உன்னை பகைக்கலாம், உலகம் உன்னை விரோதிக்கலாம், உலகம் உன்னை தள்ளிவிடலாம், ஆனால் உதறி தள்ளப்பட்ட ஒருவனைத்தான் கர்த்தர் தேடுகிறான். உதறி ஒன்றுக்கும் நீ உதவாதவன், ஒன்றுக்கும் நீ உதவாதவன், உன்னால் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று சொல்லி உன்னை ஓரங்கட்ட நினைக்கலாம், ஓரங்கட்ட இருக்கலாம். ஆனா கர்த்தர் மட்டுமே ஓரமாய் இருக்கிற உன்னை ஸ்தோத்திரம் ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற்றுவதற்கு அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டே இருக்கிறது. அவர் உன்னையும் என்னையும் இன்றைக்கு கவனித்துக் கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். சோத்திரம் ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து தேவ கரத்துல ஆண்டவரே சோத்திரம் என்னை தருகிறேன், என்னை முழுமையாய் தருகிறேன் சொல்லி ஆண்டவருடைய திரு கரத்துல நம்மை ஒப்பு கொடுக்கிற பட்சத்தில் சோத்திரம் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். சோத்திரம் அந்த வாக்கு தத்தமான காரியத்தில் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிற விஷயத்துல உனக்கு என்ன வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ அந்த வாக்கின்படியே உனக்கு செய்ய ஆண்டவர் அற்புதமான காரியங்களை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்திருக்கிற விஷயத்தை, எனக்கு காண்பித்திருக்கிற விஷயத்தை என் காதுகள் கேட்க, ஆண்டவரை என் ஜீவியத்தை உணர்ந்து, ஆண்டவரை நீர் எனக்கு கொடுத்திருக்கிற வசனமும் வார்த்தையும் என் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை தான் பரலோக தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஓ சோத்திரம், ஒருவேளை வெறுமையா இருக்கலாம், வெற்றுமையா இருக்கலாம், கவலைப்படாதீங்க. கர்த்தர் அதைதான் கண்ணோக்கமா இருக்கிறார், கர்த்தர் அதைதான் எதிர்பார்க்கிறார். ஆண்டுடைய கர்த்தர் ஒப்பு கொடுக்கு. வெறுமையானதை முன்னறிந்ததா தேடி வந்து என் படகில் ஏறி கொண்டாரே. வெறுமையானதை முன்னறிந்ததா தேடி வந்து என் படகில் ஏறி கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாக என் படகை நிரப்பிவிட்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாக என் படகை நிரப்பிவிட்டாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா.
நாமத்தினாலே ஓ ஆராதிப்போமே அவரை முழு மனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வைக்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோ மறுபடியில் நின்று போவதில்லை, கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வைக்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோ. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் நடுவழியில் நிற்க பண்ணுகிற தெய்வம் அல்ல, பாதியிலே உன்னை நிறுத்துகிற தெய்வம் அல்ல. உன் வாழ்க்கையானாலும், உன் பிரயாசங்களானாலும், உன் வேலைகளானாலும், சோதரம் உன்னுடைய பிசினஸ் ஆனாலும், நீ செய்கிற எந்த ஒரு காரியமானாலும் அது பாதியில ஒருவேளை நின்று போயிடுச்சு நீ கவலைப்படுறியா? நீ கவலைப்படாது. ஆமென். சோதரம் அல்லேலூயா. ஆமென். சோதரம் கர்த்தர் அதை துவங்க பண்ணுகிறவர். சோதரம் ஒருவேளை முடிந்து போயிருக்கலாம், பாதியில நின்று போயிருக்கலாம். என் தேவன் சோதரம் நின்று போன ஒன்ன மறுபடியும் துவங்க பண்ண அவரால் மட்டும்தான் முடியும். சோதரம் மறுபடியும் துவங்க பண்ணுகிற ஒரு வல்லமை, ஒரு ஆற்றல், ஒரு காரியம் கர்த்தரிடத்தில்தான் இருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, எல்லாம் முடிந்தது என்று நினைக்கிறாயோ? எல்லாம் என்னை விட்டு தூரமாய் போயிற்று என்று நினைக்கிறாயோ? எல்லாம் என் கரத்தை விட்டு எங்கோ சென்று விட்டது என்று நினைக்கிறாயோ? உன்னை தேடினான் கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. நீ சோர்ந்து போகாதே, நீ பலவீனப்பட்டு போகாதே. உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து ஒருவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை மறந்து போகாதே. ஒருவேளை நீ இருக்கிற சூழ்நிலை, நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிற விஷயங்கள் ஒருவேளை உன்னை கர்த்தரை மறக்க பண்ணி இருக்கலாம். உன் இருதயத்தில் ஓரமா எங்கோ ஒரு இடத்துல கர்த்தரை துதிக்கிற துதியின் சத்தம் அமிழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கலாம். ஆனா நீ கவலைப்படாத. ஆண்டவருக்கு ஒன்று ஒப்புக்கொடு. முடிந்து போன உன் வாழ்க்கை, முடிந்து போன உன் ஜீவியம், முடிந்து போன உன் வேலை, முடிந்து போன உன் பிசினஸ், முடிந்து போன உன் வாழ்க்கையினுடைய உயர்வு, ஓரங்கட்டப்பட்ட நிலைமை எல்லாம் ஒரு புதிய காரியத்தை கொண்டு கர்த்தர் இன்றைக்கு செய்ய அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஒரு நாள் விசுவாசிக்க கூடுமேயானால் ஆமென் என்று ஒரு வார்த்தை சொல்லி, ஆண்டவரே நீர் என்னை புதிதும் கூர்மையுமான எந்திரமாக்குவேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே, அந்த வார்த்தையின்படியே, அந்த வார்த்தையினுடைய உண்மையின்படியே நீர் என்னை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? என்னை உயிர்ப்பியும் என்று தேவ சன்னிதானத்தில் சொல்வேயானால் அவரால் மட்டும் அதை செய்ய முடியும். என் தேவன் ஜீவன் உள்ளவர், என் தேவன் ஜீவனின் அதிபதியானவர். அவரால் மட்டும்தான் முடியும். அவர் அற்புதங்களை செய்ய அவரால் மட்டும்தான் முடியும். அதிசயங்களை செய்ய அவரால் மட்டும்தான் முடியும். வல்லமையான காரியத்தை செய்ய அவரால் மட்டும்தான் முடியும். காரணம், அவர் நாமம் உயர்ந்தது, அவர் நாமம் உன்னதமானது, அவர் நாமம் அற்புதமானது, அவர் நாமம் அதிசயமானது. ஆலோசனை ஆண்டவரிடத்தில் கேள். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உங்க நாமத்தை என் வாழ்க்கையில உயர்த்துகிறேன், உங்க நாமத்தை என் வாழ்க்கையில மகிமைப்படுத்த விரும்புகிறேன், உங்க நாமத்தை என் வாழ்க்கையில மேன்மைப்படுத்த விரும்புகிறேன். நான் உண்மை மேன்மைப்படுத்த 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 ஆண்டவர் அந்த வார்த்தை, அந்த வசனம், அந்த கிரியை ஒருவரும் சும்மா இருக்காதப்பா. என்னையும் அதை மேன்மைப்படுத்தும் என்று நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். ஆண்டவரே இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் விசுவாசிக்கிறேன், இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே என் கூப்பிடுதலுக்கு கர்த்தர் இந்த நாளிலே செவி கொடுக்கும்படி, பதில் கொடுக்கும்படியா நான் வேண்டுகிறேன். ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவே
பாடுவோம் அல்லேலூயா 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 யாவே யாவே அல்லேலூயா யாவே யாவே அல்லேலூயா உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மை அடையணும் பாடுவோம் அல்லேலூயா உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மை அடையணும் பாடுவோம் அல்லேலூயா பெருங்காற்றும் அடங்கி போகும் எக்கடலும் வழி திறக்கும் உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும் பெருங்காற்று அடங்கி போகும் எக்கடலும் வழி திறக்கும் உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும் இயேசுவே உம் நாமமே உயரணும் அல்லேலூயா இயேசுவே உம் நாமமே பெருகணும் அல்லேலூயா உங்க நாமம் உயரணும் மேன்மை அடையணும் பாடுவோம் அல்லேலூயா உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மை அடையணும் பாடுவோம் அல்லேலூயா உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மை அடையணும் பாடுவோம் அல்லேலூயா சிங்கத்தின் கேவிலும் தீச்சூளை நாடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது சிங்கத்தின் கேவிலும் தீச்சூளை நாடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது இயேசுவே உம் நாமமே உயரணும் அல்லேலூயா இயேசுவே உம் நாமமே பெருகணும் அல்லேலூயா உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மை அடையணும் பாடுவோம் அல்லேலூயா உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மை அடையணும் பாடுவோம் அல்லேலூயா ஹalleluya 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 யாவே ஹalleluya யாவே ஹalleluya 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 அவரை உயர்த்துவோம் ஹalleluya யாவே ஹalleluya யாவே ஹalleluya உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மை அடையணும்
பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மையடையணும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை காலங்களை மகிமைப்படுத்தி அவர் ஒருவரை துதித்து கணக்கு பார்க்கிறார். அவர் ஒருவரே ரட்சகர், அவர் ஒருவரே ஆராதனை கூடியவரே. வாக்குத்தத்தங்கள் செய்தவரே, உண்மை உள்ளவரே, ஓ பெயர் சொல்லி அறிந்தவரே, கதாதி கதாவே. அவர் சகலவற்றையும் செய்ய உண்மை உள்ளவர். அவர் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்ய அவர் போதுமானவர். சகலவற்றை உண்மையாய் செய்ய அவர் போதுமானவர். உனக்காக எனக்காக ஸ்தோத்திரம். அவர் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படியாய் போயிருக்கிறார். அந்த மகிமையான இடத்திற்கு, அந்த மகத்துவமான இடத்திற்கு ஸ்தோத்திரம். குறைகள் இல்லாதவர்களாய், கரைகள் இல்லாதவர்களாய், பிழை இல்லாதவர்களாய் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை இந்த பூமியிலே உருவாக்கி உன்னதமான இடத்திற்கு நம்மை அழைத்து கொண்டு போவதற்கு என் தேவனாகிய கர்த்தர் ஒரு உண்மையுள்ளவராய் இருக்கிறபடினாலே இந்த காலை நேரத்திலே கர்த்தருக்கு நன்றி சொல்லி சங்கீதக்காரன் சொல்லும் போது சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில என்னில் இருக்கிற உண்மையின்படி எனக்கு செய்யுங்கப்பா, என் நீதியின்படி எனக்கு செய்யுங்க ஆண்டவரே. இன்றைக்கு தேவ சன்னிதானத்தில் சோத்திரம் அமர்ந்திருக்கிற இந்த வார்த்தை, இந்த சத்தத்தை கேட்கிற எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில சோத்திரம் உண்மை எந்த அளவுக்கு இருக்கிறது, உத்தமம் எந்த அளவுக்கு இருக்கிறது, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, வார்த்தை, ஜீவியம், காரியங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறது, அந்த அளவுக்கு தான் பரலோகம் இன்றைக்கு உனக்கு அற்புதங்களை செய்ய போதுமானவராக. ஒருவேளை நீ அதிசயங்களை எதிர்பார்த்திருக்கலாம், அற்புதங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். இந்த வார்த்தையை கேட்கும் போது உனக்குள்ள ஒரு புதிய மாற்றம், புதிய மாறுதல் உருவாகாதா என்று நீ ஏங்கிக் கொண்டிருக்கலாம். அந்த அற்புதத்தை நீ விரும்புகிற நன்மையை, அற்புதங்களை, அதிசயங்களை கர்த்தர் உன் வாழ்க்கையில செய்ய அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். நீ விசுவாசிக்க கூடுமாயானால் விசுவாசி, கர்த்தர் உன் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். ஆண்டவரே என் வாழ்க்கையில கொஞ்சம் உண்மை வரணும், என் ஜீவியத்திலே கொஞ்சம் மாற்றம் வரணும், என் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்யணும், கர்த்தர் அற்புதங்களை செய்கிறத என் கண்கள் காண வேண்டுமே. ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார் என்பதை கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா ஆண்டவர் என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யணும்னு இன்னைக்கு நீ விரும்புற ஒரு பிள்ளையாய் இருப்பாயே. தேவ சன்னிதானத்தில் முழங்கால் படி, தேவ சன்னிதானத்தில் உன்னை ஒப்புக்கொடு, தேவ சன்னிதானத்தில் உன்னை விட்டுக்கொடு. என் பரலோகத்தின் கர்த்தர் உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவர். ஹalleluya, thank you Lord. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சொல்லுவோம், சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம்.
புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. ஓ யாருக்குமா புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. Yes, Lord, ஆமென். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் வருகையிலே மகிழ்ந்து நாமும் கலிகூறுவோம். வருகையிலே மகிழ்ந்து நாமும் கலிகூறுவோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். உபத்திரவம் வாழ்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். வாழ்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. இயேசுவின் வார்த்தையை கேட்கிறோம். ஓ, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம். ஆண்டவர் பார்த்து சொல்லுவோம், என் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு, என் போராட்டங்களுக்கு ஒரு முடிவு. என் சரீர பிரகாரமாக போராடுகிறேன், என் போராட்டத்துக்கு ஒரு முடிவு. ஆவிக்குரிய பிரகாரமாய் சோத்திரம் ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன், என்னால முடியல. வேதத்தை படிக்கணும்னு நினைக்கிறேன், என்னால வேதத்தை படிக்க முடியல. அவருடைய வார்த்தையின்படி வாழணும்னு நினைக்கிறேன், என்னால வாழ முடியல. ஆனா எனக்குள்ள அந்த எண்ணம் இருக்கு, வாழணும்னு ஒரு எண்ணம் இருக்கு, வார்த்தையின்படி ஜீவிக்கணும்ன்ற எண்ணம் இருக்கு, ஜெபிக்கணும்ன்ற எண்ணம் இருக்கு, பைபிளை படிக்கணும்ன்ற எண்ணம் இருக்கு, தேவனிடத்தில் கிட்டி சேரணும்ன்ற எண்ணம் இருக்கு. ஆனா ஏதோ ஒன்று என்னை அவரிடத்திலிருந்து சற்று தூரமாய் என்னை விலக்கி கொண்டு போய் கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் மேல எனக்கு அன்பு இல்லாம இல்லை, ஆண்டவர் மேல எனக்கு பிரியம் இல்லாம இல்லை, ஆண்டவர் மேல எனக்கு பயம் இல்லாம இல்லை. ஆனா என்னால கிட்டி சேர முடியாத அளவுக்கு ஏதோ ஒன்று என்னை தடை பண்ணி கொண்டே. என் வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளையே, தடைகளை நீக்கி போடுகிறவர் உனக்கு முன்னே நடந்து போய் கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து போவார். தடைகளை நீக்கி போடுகிறவர், விலக்கி போடுகிறவர், உன்னை கரம் பிடித்து நடத்தக்கூடியவர், உன்னை கண்மலையின் மீது நிறுத்தக்கூடியவர். சோத்திரம். அவர் உன்னை கிருபையாய் பாதுகாத்து நடத்தி கொண்டு வருகிறத நீ மறந்து போகாத. ஆண்டவருடைய சன்னிதானத்தில் உன்னை விட்டு கொடுப்பாயானால், ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி அந்த குருடன் முன்னிலும் அதிகமாக ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு முறையிட்ட உடனே அந்த சத்தம் ஆண்டவருடைய செவிகளில் கேட்கப்பட்ட மாத்திரத்தில் அவர் திரும்பி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். இன்னைக்கு நீ கூப்பிடுகிற உன் சத்தம் அவர் செவிகளில் கேட்கும்படியாக இருக்கட்டும். இன்னைக்கு நீ ஆண்டவரோடு கூட பேசுகிற வார்த்தை, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற சத்தம் ஆண்டவருடைய செவிகளில் கேட்கக்கூடியதாக மாறட்டும். ஆண்டவருடைய செவிகளில் உன் வார்த்தை கேட்கப்படுமே அண்ணான், உன் பக்கமாய் திரும்ப என் தேவன் போதுமானவர். அவர் பார்வை உன் மீது வந்து விடும், அவருடைய சிந்தை எல்லாம் உன் மீது வந்து விடும், அவருடைய நோக்கம் எல்லாம் உன் மீது வந்து விடும். உன்னை பார்க்கும் போது ஆண்டவர் திரும்பிட்டார்னா உன் முகம் பிரகாசிக்கும், உன் ஜீவியம் மாறும்,
உன் செயல்பாடுகள் மாறும், உன் வாழ்க்கையுடைய நிலைமைகள் மாறும். அற்புதங்களை செய்ய அவரால் முடியும், அந்த அதிசயங்களை செய்ய அவரால் முடியும். என்னால எழும்பவே முடியல நினைக்கிறையா? என்னால நடக்கவே முடியல நினைக்கிறையா? என்னால சோத்திர யார் எனக்கு கைத்தாங்களா இருப்பார்கள் என்று என் வாழ்க்கையில் என்னை தூக்கி விடுவதற்கு, என்னை மேன்மைப்படுத்துவதற்கு யாராவது கரங்களை கொடுக்க மாட்டார்களா என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? சோர்ந்து போகாதே. ஆணிகளால் அடிக்கப்பட்ட கரம் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஆணிகளின் காயங்களாலே குத்தப்பட்ட ஒருவர் உன்னை நோக்கி விரைந்து வந்து கொண்டிருக்கிறார். சோத்திரம். ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே எனக்கு இறங்கும், ஆண்டவரே எனக்கு மனம் இறங்கும், ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும், ஆண்டவரே என் கரங்களை பிடிப்பீராக, என்னை தூக்கி விடுவீராக, ஆண்டவரே கண்மலையின் மீது நிறுத்துவேன் என்று வாக்கு கொடுத்தீங்களே, என்னை கண்மலையின் மீது நிறுத்துங்கப்பா. அவரை நோக்கி நீ கூப்பிடுகிற போது, அவரை நோக்கி நீ கேட்கிற போது, அவரை நோக்கி நீ பிரயாசப்பட்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற போது, என் தெய்வம் உன்னை நோக்கி வருகிறார். 99 ஆடுகளை விட்டுட்டு ஒரே காணாமல் போன ஆட்டை மட்டும்தான் என் தேவனாகிய கர்த்தர் தேடி வந்தார். இன்றைக்கும் தனிமையாயிருக்க உன்னை தேடி வருகிறார். உனக்கு ஆதரவராக, உனக்கு ஆதரவு அளிக்கிறவராக, ஆதரவு என்கிற கோலை உனக்கு நேராக நீட்டி, ஆதரவு என்கிற அப்பத்தை உனக்கு நேராக கொண்டு வந்து, சோத்திரம் தளர்ந்து போயிருக்கிற, மங்கி போயிருக்கிற உன் கோலை இன்றைக்கு என் தேவனாகிய கர்த்தர் துளிர்விட பண்ண அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். கலங்கிடாத, சோர்ந்து போயிடாத, திகைத்து போய்விடாத. யார் முன் அற்பமாய் எண்ணினார்களோ அவர்கள் மத்தியிலே வசனம் சொல்லுகிறது, உன் கண் அவர்கள் கண்களுக்கு முன்பதாகவே உன்னை மேன்மைப்படுத்த என் தேவனால் ஆகும். என் தேவன் அற்புதங்களை செய்ய அவரால் முடியும். இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைய, இந்த வார்த்தையை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைய, ஒருபோதும் நீ ஆலயத்துக்கு போயிராத பிள்ளையா இருந்திருக்க கூடாது. ஆனா இந்த வார்த்தை உன்னிடத்தில் வருகிற போது நீ விசுவாசிப்பாயானால் உன் குடும்ப சூழ்நிலை, வியாபாரத்தின் சூழ்நிலை, உன்னுடைய எல்லா சூழ்நிலையும் மாற்ற என் பரலோக தேவனால முடியும். இயேசுவே கிறிஸ்து என்பதை விசுவாசி, இயேசுவே இரட்சகர் என்பதை நம்பு, இயேசுவே என் பாவங்களை கழுவீர் என்று நீ விசுவாசிக்க கூடுவேயானால் விசுவாசி. அவர் அற்புதங்களை செய்ய அவரால் முடியும். Thank you, Lord. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா, யாவே ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போகும், கண்மலையும் வடித்திருக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. பெருங்காற்றும் அடங்கி போகும்,
நாமம் உயர்த்தும் போது இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. இந்த நாமம் உயரணும், இந்த மேன்மை அடையணும். பாடுவே ஆடுவோம் அல்லேலூயா. இந்த நாமம் உயரணும். ஆவியானவரே, எங்கள் ஆராதனைக்குரியவரே, எங்கள் பரிசுத்தமுள்ளவரே, எங்களை பாதுகாத்து நடத்துகிற தெய்வமே, நீர் இருக்கையில் எங்களுக்கு கவலை இல்லையே. நீர் எங்கள் பட்சமாயிருப்பதினால் எங்களுக்கு தோய்வு என்பது இல்லையே. நீர் எங்களுக்கு கேடகமாயிருப்பதினால் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் பயம் இல்லையே. ஆண்டவர் எங்கள் பக்கமாக இருக்கிறபடினால் எங்கள் வேதனைகள் ஒரு பொருட்டல்ல, எங்கள் பிரயாசங்கள் ஒரு பொருட்டல்ல. கர்த்தரை முன்வைத்து நாங்கள் எங்கள் ஜீவியங்களை ஓட கர்த்தர் எங்களுடைய கால்களை மான் கால்களை போல மாற பண்ணி இருக்கிறீரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் இருதயங்களை திடமுள்ளதாய் மாற்றி இருக்கிறீங்களே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உலகம் எங்களுக்கு பலவீனங்களை கொடுக்கலாம், பிசாசு எங்கள் வாழ்க்கையில பிரச்சனைகளை கொடுக்கலாம், ஆனால் அவைகள் எல்லாம் ஸ்தோத்திரம் ஒரு தடகள வீரனை போல தாண்டுவதற்கு எங்களுக்கு பலன் தந்திருக்கிறீங்களே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்க ஜீவியத்தில் எவ்வளவோ நாங்கள் தாண்டி வந்திருக்கிறோம், எவ்வளவோ நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம், எவ்வளவு உயர்வானாலும் உங்களுடைய ஒத்தாசையை கொண்டு நாங்கள் மேல வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த பர்வதம் மட்டும் எங்களுக்கு ஏமாற்றம், இந்த பிரச்சனைகள் மட்டும் எங்களுக்கு ஏமாற்றம், இந்த போராட்டங்கள் மட்டும் எங்களுக்கு ஏமாற்றம். இவைகளையும் நாங்கள் தாண்டுவோம், இவைகளையும் நாங்கள் கடந்து போவோம். செருபாபேலுக்கு முன்பதாக பெரிய பர்வதமே நீ ஏமாற்றம் சமபூமி ஆவதற்கு ஏன் தேவன் அற்புதங்களை செய்ய அவர் போதுமா? உனக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போகாது. அது மலை போல இருக்கலாம். என் தேவன் அற்புதங்களை செய்ய ஒரு நொடி போதும். என் தேவன் அற்புதங்களை செய்ய ஒரு நொடி போதும். அவைகள் பனி போல மறைந்து போகும். ஒருவேளை உனக்கு முன்னாடி பிரச்சனை பெருசா இருக்கு நினைக்காது. இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைய, இந்த வார்த்தையை முதல்ல கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, சோத்திரம், நீ சோர்ந்து போகாத. பிரச்சனைகளை கண்டு சோத்திரம் விலகி போகாத. கர்த்தர் அதை தரைமட்டமாய் மாற்றுவதற்கு அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இரக்கமும் கிருபை நிறைந்த பிதாவே, இது நல்ல இந்த பகல் வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து எங்களை நடத்தும், அற்புதங்களினாலும் கிருபைகளினாலும் நிரப்பும். தொடர்ந்து ஆராதனுடைய பகுதி எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கித்தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம் நின்று